என் பெயர் சரவணன். தமிழ்நாடு அனைத்து வகை அமைப்புச்சாரா தொழிலாளர் நல நற்பணி சங்கத்தின் நிறுவன தலைவர். வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கோவை வடக்கு பகுதியில் சுயேட்சை வேட்பாளராக நான் களமிறங்குகிறேன். இதன் என்ன காரணம் அப்படின்னு எங்களுக்குள்ள நாங்க நிறைய கலந்துரையாடல் பண்ணி இந்த தேர்தல் களத்துல சந்திக்கிறதுக்கு ஒரே காரணம், எந்த ஆட்சி ஆண்ட ஆட்சியா இருக்கட்டும், இனி ஆளப்போகின்ற ஆட்சியாக இருக்கட்டும், தொழிலாளர்கள் வழியை அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க, குறைக்கல. மேலும் பாத்தீங்கன்னா பல்வேறு போராட்டங்கள் கடந்த ஆட்சியிலும் சரி அதுக்கு முந்தின ஆட்சிகளிலும் சரி நடத்தி யாருக்கும் தீர்வு கிடைக்கல. அதனால் இந்த ஆண்ட அரசையும் சரி ஆள போகின்ற அரசையும் சரி ஒரு எதிர்குரலுக்காக மட்டுமே நாங்கள் கோவை வடக்கு தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக களத்துக்கு நாமினேஷன் தாக்கல் இன்னைக்கு செஞ்சிருக்கோம். இன்னும் பாத்தீங்கன்னா இந்த செவிலியர் பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கு, பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த செவிலியர் பிரச்சனையில அத்தியாவசிய பால் எப்படி தேவையோ அதே போன்று செவிலியர்கள் தேவை. அவங்கள பல்வேறு மாவட்டத்தில இருந்து, கோவையா இருக்கட்டும், கோவையில இருந்து பிற மாவட்டத்துக்கும் போயிருக்காங்க, பிற மாநிலங்கள்ல கூட இருக்காங்க. தபால் ஓட்டு அதனுடைய விழிப்புணர்வு பண்ணவும் இல்லை. ஆக்சுவலா இன்னைக்கு நடந்த எனக்கு ஒரு சுயேட்சை கேண்டிடேட்டுக்கு நடந்த ஒரு விஷயத்த நான் மறுபடியும் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, அவங்க லீவு போட முடியாது. அந்தந்த அரசு ஆஸ்பத்திரிகளாக இருக்கட்டும், பிரைவேட் ஆஸ்பத்திரிகளாக இருக்கட்டும், ஏன் அங்கங்க ஒரு வாக்கு வங்கி வைக்க கூடாது? எந்த மாநிலமாக கூட இருக்கட்டும், ஏன் வைக்க கூடாது? தபால் ஓட்டு அவங்க போட்டாங்களா இல்லையா தெரியாது. இன்னும் மேல்தட்டு மக்கள் நிறைய பேர் வாக்களிக்க வர்றதே இல்லை. எந்த ஒரு எலெக்ஷன்லயாவது 100% வாக்கு என்னைக்காவது பூலிங் ஆயிருக்கா? தமிழகத்துல கிடையவே கிடையாது. ஏகப்பட்ட பேர்த்தினுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வழி. இன்னைக்கு நான் வடக்குல நிக்கிறேன், கோவை வடக்குல. என்ன முன்மொழிஞ்சவர்கள், நீங்க இதை நல்லா நோட் பண்ணணும். என்னன்னா 18 வார்டு கொண்டது வடக்கு. இதுல 10 வார்டுல இருந்து என்ன முன்மொழிஞ்சிருக்காங்க. எனக்கு நான் இருக்கக்கூடிய வீட்டை சுத்தி 10 பேர் என்ன முன்மொழிஞ்சிருக்கலாமே. ஏன் 10 வார்டுல இருந்து எனக்கு முன்மொழிகிறாங்க? அப்ப அரசாங்கத்துல சரியில்லை. அரசாங்கத்துக்கு ஒரு சில கோரிக்கைகள் போய் சேர்றதில்லை. இதுதான் உண்மையான காரணம். அந்த காரணத்தை எதிர்நோக்கியும் என்னுடைய தேர்தல் பிரச்சாரமா முதல் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, யாருக்கிட்டையும் நான் அதை தரேன் இதை தரேன்னு சொல்ல போறது கிடையாது. மாதம் 2 முறை நான் என்னுடைய தொகுதியில் சுற்றுப்பிரயாணமாக இருப்பேன். மக்களை தேடி குறை கேட்பேன். இன்னைக்கு வாக்காளரை தேடி கேண்டிடேட் போறோம் இல்லையா? என்ன ஜெயிக்க வச்சா மாதத்தில் 2 முறை 18 வார்டையும் நான் சுத்தி வருவேன். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு மேல, சாயந்தரம் 5 மணிக்குள் அவர்கள குறையை நேரடியாக கேட்பேன். அரசாங்கத்தின் மூலியமாக தீர்க்க வேண்டிய குறைகளை தீர்ப்பேன், சட்ட ரீதியாக தீர்க்க வேண்டிய குறைகளையும் தீர்ப்பேன். கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில பாரதிய ஜனதா, திமுக இந்த மாதிரி பெரிய பெரிய கட்சிகள்லாம் தேர்தல் நடத்தினாங்க இருக்காங்க. சரிங்க சார், ஒரு சின்ன ஒரு பதில் சொல்றேன். என்னுடைய வாக்கு வடக்கு, அதாவது 118வது எலெக்ஷன் கமிஷன் உட்பட்ட இதுலதான் என்னுடைய வாக்கு. சரிங்களா? நான் இந்த தொகுதியை சார்ந்தவன், இந்த தொகுதியில தான் நிக்கிறேன். அதை முதல்ல நோட் பண்ணணும். மீடியா நண்பர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். என் தொகுதியில தான் நான் நிக்கிறேன். இது என் தொகுதியில நின்று என்னுடைய வெற்றியோ தோல்வியோ அது மக்கள் முடிவு பண்ணட்டும். கொடுக்க ஒண்ணும் இல்லை, ஆனா அவங்களுக்கு வேலைக்காரனா செய்ய நான் தயாரா இருக்கேன். 10 வார்டுல இருந்து என்ன முன்மொழிஞ்சீங்க 10 குடும்பம். அந்த 10 குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த வேட்பாளர்களை புறக்கணித்தது உண்மைதானே? ஏன் கடந்த ஆட்சியில என்னுடைய ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை? அதற்கான விடை ஏதாவது இருக்கா? கேள்விக்கு நாங்க வரோம். இந்த ஜாம்பவான்களை பத்தி எனக்கு கவலையே இல்லைங்க. அவங்களுக்கு இன்னைக்கு பவரே கிடையாது, ஜெயிச்சாதான் பவர். என்னை போன்ற சாமானியவன் தான் அவர்களும். அவங்களும் இண்டிபெண்ட் தான். பேருக்கு பின்னாடி என்ன வச்சிருக்காங்க? ஒரு உதயசூரியன் இருக்கு, ஒரு ரெட்டலை இருக்கு, ஒரு தாமரை இருக்கு, ஒரு விசில் இருக்கு, ஒரு ஏற்கலப்பு இருக்கு. இதுதானே? அதை ஒரு சுயேட்சையை வென்றுட்டா
ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுவாங்க? 2 வாக்குகள் வித்தியாசத்தில் பர்கூர் தொகுதியில் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் தோத்தது அனைவருக்கும் தெரியும். வெறும் 2 ஓட்டுல அந்த ஒரு சூழல் முன்னாள் முதல்வர் அவங்களுக்கே நடந்திருக்கு. இங்க ஆளுங்கட்சியா இருக்கட்டுங்க, ஆள போற கட்சியா இருக்கட்டும், எங்களுடைய வாக்குனால அவங்களோட தோல்வி நிர்ணயிக்கப்படும் அல்லவா? அதுக்காக தான். நன்றி.